நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் தடம் தந்த தகைமை மற்றும் இவ்வார புனிதர்கள். தடம் தந்த தகைமை. இறந்தோரை பற்றி கவலை. இயேசுவை பின்பற்ற ஆசை, ஆனால் தன் குடும்ப கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றிவிட்டு அதன் பின் வந்து தொடர்வதாக கூறும் சீடரின் மனநிலை அரைகுறை செவிமடுத்தல் எனலாம். தந்தையை அடக்கம் செய்தல் என்பது தந்தையின் இறப்பு வரை அவரோடு இருந்து தான் ஆற்ற வேண்டிய எல்லாம் செய்துவிட்டு ஒரு முழுநேர பணியாளராக இயேசுவை பின்தொடரலாமே என்றொரு எண்ணம் அச்சீடரின் அகம் நிறைந்திருந்ததை காட்டுகிறது. அருள்பணியாளர் ஒருவர் தாம் பணியாற்றிய நிறுவனத்திலிருந்து ஒரு பங்கிற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். பணி பொறுப்பேற்க வேண்டிய நாளும் நேரமும் வந்தது. அவரை வரவேற்க மக்கள் காத்திருந்தார்கள். 2 மணி நேரம் தாமதமாக வந்து பொறுப்பேற்றார். 2 மாதங்களுக்கு பின்னரே அவரது தாமதத்திற்கான காரணம் கசிந்தது. ஆயர் குறிப்பிட்ட நேரம் நல்ல நேரம் இல்லையாம். இறையாட்சியை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் எப்படி இறையாட்சி பணியை தொடர முடியும்? இறைவா, எங்கும் எப்போதும் பணியாற்றும் அழைப்பை பலவிதங்களில் நீர் எனக்கு வழங்குகின்றீர். அதனை தயங்காமல் ஏற்று உம்மை பின்பற்றும் மனம் தாரும். வாழ்வை மாற்றுவோம். இவ்வார புனிதர்கள். மாற்றுமே என்னை மாற்றுமே உந்தன் இதயத்துக்கேற்றவனாய் தாருமே கிருபை தாருமே உந்தன் இதயத்தை அறிந்திட கிருபை தாருமே. அன்பர்களே, நவம்பர் 2 இன்று இறந்த விசுவாசிகளின் நினைவு தினத்தை கொண்டாடுகின்றோம். திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் குறிப்பிடுவது போல், இறந்த விசுவாசிகள் அனைவரின் நினைவு நிலையான மறை உண்மைகளைப் பற்றி சிந்திக்க வைக்கிறது. மறைந்துவிடக்கூடியன எவை என்றும் நிலை பெற்றிருக்கக்கூடியன எவை என்றும் நம்மை சீர்தூக்கி பார்க்க வைக்கிறது. கிபி 3ஆவது நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே தெர்த்தல்லியன் கூறியுள்ளது போல், ஒருவர் இறந்த நாளென்றும் அதன் பிறகு ஆண்டு நிறைவு நாளென்றும் அவருக்காக திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. கிபி 7ஆவது நூற்றாண்டில் ஸ்பெயின் நாட்டில் இறந்த விசுவாசிகளின் நினைவு தூயாவியாரின் திருநாளுக்கு மறுநாள் கொண்டாடப்பட்டதற்கு ஆதாரம் இருக்கிறது. அது கிபி 11ஆம் நூற்றாண்டில் நவம்பர் 2ஆம் நாளாக மாறியது. குளூனியைச் சேர்ந்த மடாதிபர் புனித ஒடில்லோவின் கருத்துப்படி, குளூனி துறவர சபையின் எல்லா மடங்களிலும் அனைத்து புனிதர்களின் விழாவுக்கு அடுத்த நாளில் இறந்த விசுவாசிகள் நினைவு கூறப்படுகின்றனர். புனித பெர்னார்து தனது சகோதரர் சற்றீரஸ் இறந்த சமயம் நிகழ்த்திய மறைவுரையிலிருந்து, சாவு ஆதாயம், வாழ்வு ஒரு தண்டனை. புனித பவுலடிகளார் கூறவில்லையா, எனக்கு வாழ்வு என்பது கிறிஸ்து, சாவு என்பது ஆதாயம்.
கிறிஸ்து எனக்கு ஆதாயம் என்பது எதை குறிக்கிறது? உடலின் சாவையும் அருள்வாழ்வையும் அல்லவா? எனவே அவருடன் இறந்து அவருடன் அருள்வாழ்வு வாழ அழைப்பு பெற்றுள்ளோம். இதற்காக நாம் தினமும் மரிப்பதற்கு கற்றுக்கொள்வது அவசியம். இதன் மூலம் கீழ்த்தரமான உடல் இச்சைகளை வெட்டி எறிய முடியும். விண்ணகத்தின் உச்சியிலிருந்து படைப்பை உற்று நோக்குவதன் மூலம் அவற்றின் கவர்ச்சியை நாம் வெகு தொலைவில் போட்டு ஒதுக்கிவிடுகின்றோம். இவ்வாறுதான் நாம் மரண இருளிலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் தப்பித்துக் கொள்ள இயலும். உடல் இச்சையின் போராட்டத்தை நம் உள்மனதில் உணர்கின்றோம். இதற்கு என்ன மாற்று மருந்து? இத்தகைய சாவினின்று என்னை மீட்க வல்லவர் யார்? இறையேசுவின் மூலம் இறையருளால் மீட்பு பெறுவோம். எனவே சாவு கிறிஸ்துவின் அருங்கொடை, ஓர் அற்புதமான மருந்து. உடலின் சாவு என்பது மனித இயல்பு. இதன் பொருட்டு நமது உடலின் இச்சைகளிலிருந்து நம்மை அகதிகளாக்கிக் கொள்ள வேண்டும். அப்போது கிறிஸ்துவிலிருந்து பிரிந்து அகதிகளாக மாட்டோம். உடலின் இச்சைகளுக்கு நம்பிக்கை அளிக்காமல் இயற்கையின் பசிக்கு அவசியமான உணவளித்தாலும் அருள்வாழ்வை பெரிதென பேணி வாழ வேண்டும். கிறிஸ்து விரும்பியிராவிடில் அவர் இறந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. தனது கேவலமான சாவை புறக்கணிக்க அவர் விரும்பவில்லை. நம்மை மீட்பதற்கு தனது சாவை தவிர வேறு வழியை தேடிக்கொள்ள விரும்பவில்லை. ஆதலின் அவரின் சாவு ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வாக அமைந்துள்ளது. அவரது சாவினால் நாம் முத்திரையிட பெற்றிருக்கின்றோம். அவரது சாவை திருப்பலி வேளையில் அறிக்கையிடுகின்றோம். அவரது சாவு நமது வெற்றி வாகை, அருட்சாதனம். ஆண்டுதோறும் உலகின் மாபெரும் விழா அவரது சாவை நினைவுகூர்தலாகும். இவ்வாறு அவரது சாவு நமது சாவை மீட்டுவிட்டது. இதனால் நாம் சாவை குறித்து துயரடையலாமா? மணுமகன் சாவினின்று ஓடிவிடவில்லை. நாம் சாவுக்கு பயந்து பறந்து விடலாமா? மணுமகன் பறந்து விடவில்லையே. உண்மையாகவே இறைவன் படைப்பின் தொடக்கத்தில் சாவை உண்டு பண்ணவில்லை. ஆனால் என்றைக்கு அருவருப்புக்குரிய பாவம் மனிதனில் புகுந்து அதன் பொருட்டு கண்ணீரும் இரத்த வியர்வையும் அவனுடன் ஒட்டி கொண்டதோ அன்றுதான் சாவை ஒரு மாற்று மருந்தாக தோற்றுவித்தார். இவ்வுலகில் நாம் அனுபவிக்கும் ஆயாசங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தேவை. இவ்வாறுதான் மன்னர் தாவீது பாடியிருக்கிறார். ஆண்டவரே, நான் கேட்ட வரம் ஒன்று, எனது வாழ்நாளெல்லாம் அவரது இல்லத்தில் இடம்பெற்று வாழ வேண்டும். அங்கு எனது ஆண்டவரின் அழகு முகத்தை கண்டுகளிக்க வேண்டும். இயேசுவே, எந்தன் இயேசுவே, இதோ நான் உம் அடிமை. இயேசுவே, எந்தன் இயேசுவே, இதோ நான் உம் அடிமை. உம் விருப்பம் என்றும் நான் செய்திடவே அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். உம் விருப்பம் என்றும் நான் செய்திடவே அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். மாற்றுமே என்னை. அன்பர்களே, அடுத்து நவம்பர் 3ஆம் தேதி புனித மார்ட்டின் தி போரஸ் என்ற புனிதரின் விழாவை கொண்டாடுகின்றோம். மார்ட்டின் தி போரஸ் ஒரு டொமினிக்கன் சபையினைச் சேர்ந்த பொதுநிலையின சகோதரரும் கத்தோலிக்க திரு அவையின் புனிதரும் ஆவார். இவர் கலப்பு இன மக்கள், அமைதிக்காக துன்பப்படுவோர் முதலியோருக்கு பாதுகாவலராக கருதப்படுகின்றார். இவர் தன் வாழ்நாளில் ஏழைகளுக்காக பல அனாதை இல்லங்கள், மருத்துவமனைகள் முதலியவற்றை நிறுவினார். இவர் ஏழ்மையில் வாழ்ந்து பல கடும் தவ முயற்சிகளை செய்தார். தனது 15ஆம் வயதில் டொமினிக்கன் சபையில் சேர விரும்பினார். முதலில் வேலையாளாகவே அனுமதிக்கப்பட்டாலும் பின்னர் பல முக்கிய பொறுப்புகளும் இவருக்கு வழங்கப்பட்டன. பின்னர் டொமினிக்கன் சபையில் சேர கடவுள் தன்னை அழைப்பதாக உணர்ந்த இவர் இச்சபையின் 3ஆம் சபையில் சேர்ந்தார். இவர் தனது 34ஆம் வயதில் நோயுற்றவர்களை பாதுகாக்கவும் மருந்தகத்தின் கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார். இப்பணியிலேயே இவர் இறக்கும் வரை இருந்தார். அக்காலத்தில் லீமா நகரில் தொற்று நோய் பரவியதால் இவரின் பணி மிகவும் கடுமையாக இருந்தது. இவர் லீமா நகர புனித ரோஸின் நண்பராவார்.
இவர் லீமாவில் 1639 ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் நாள் இறந்தார். இவருக்கு இறுதி வணக்கம் செலுத்த இவரின் உடல் மக்களுக்காக வைக்கப்பட்டு இவர் இருந்த மடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டது. இவரால் பல புதுமைகள் நிகழ்ந்ததாக கூறப்பட்டதால் இவரின் புனிதர்பட்ட நடவடிக்கைகள் இவர் இறந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கப்பட்டது. இவருக்கு 1837 ஆண்டு திருத்தந்தை 6ஆம் கிரகோரி அவர்களால் அருளாளர் பட்டமும் 1962 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி திருத்தந்தை 23ஆம் யோவானால் புனிதர் பட்டமும் அளிக்கப்பட்டது. தனிமை வாழ்வில் தவிக்க என்னை தேற்றி நீரே உம் வார்த்தையால் பரிசுத்த ஆவியை எனக்கு தந்து எந்தன் துணையானியே. தனிமை வாழ்வில் தவிக்க என்னை தேற்றி நீரே உம் வார்த்தையால் பரிசுத்த ஆவியை எனக்கு தந்து எந்தன் துணையானியே. மகிமையின் ராஜா நீரே, மாட்சிமை உடையவரே, மகிமைக்கு பாத்திரர் நீர், உம்மை ஆராதிப்பேன். மகிமைக்கு அன்பர்களே, இதே நாளில் முத்திப்பேறு பெற்ற இயேசு சபையைச் சார்ந்த ரூபர்ட் மாயர் என்பவருடைய திருநாள் சிறப்பிக்கப்படுகின்றது. இவர் ஜெர்மனி நாட்டிலுள்ள ஸ்டட்கார்ட் நகரில் பிறந்தார். கிபி 1876 ஆண்டு ஜூன் 23 இவரது பிறந்த நாள். மேல்நிலை பள்ளி படிப்பை முடித்த பின் இவர் இயேசு சபையில் சேர தந்தையின் இசைவினை கேட்டார். முதலில் குருத்துவத்தை மேற்கொள், அதன்பின் இயேசு சபையில் சேரலாம் என்று பதில் வந்தது. அவ்விதமே தத்துவயியல், இறையியலை பல்கலைக்கழகங்களில் கற்றுத் தேர்ந்தார். கிபி 1899 ஆண்டு மே 2ஆம் நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆஸ்திரியாவில் ராட்டன்பெர்க் நகரில் இளந்துறவு நிலையில் சேர்ந்தார். இப்பயிற்சி முடிந்த பின் 5 ஆண்டுகளாக தொடர்ந்து ஜெர்மனி நாட்டில் மறைவுரையாற்றும் பணியில் நாள்கள் உருண்டோடின. அந்நாட்களில் மியூனிக் நகருக்குள் பட்டி தொட்டிகளில் உள்ளவர்கள் நிறைய பேர் குடியேறினர். அதனால் வேலைவாய்ப்பு சுருங்கியது. தந்தை மாயர் இந்த இக்கட்டான வேளையில் பலருக்கும் கை கொடுத்தார். ஆறுதலின் ஊற்றாக திகழ்ந்தார். ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் உணவளிப்பது உட்பட பல பிறரன்பு தொண்டுகளில் அக்கறை செலுத்தினார். இந்த நேரத்தில்தான் முதல் உலகப் போருக்கான அறிகுறிகள் தென்பட்டன. இச்சூழலில் போர் வீரர்களிடையே ஆன்மீக பணியில் முழுவீச்சில் இறங்கினார். போர் முனைக்கே அஞ்சா நெஞ்சமுடன் இவர் சென்று பணியாற்றினார். போரில் இறக்கும் வீரர்களுக்கு மிகவும் ஆறுதலாக காணப்பட்டார். இவரது அஞ்சா நெஞ்சத்தின் பொருட்டு இவருக்கு சிறப்பு பட்டம் அளிக்கப்பட்டது. போர் முனையில் குண்டடிப்பட்டு அவரது இடக்காலை இழந்தார். மருத்துவமனையில் நலமடைந்த பின் மீண்டும் மியூனிக் நகர மக்களுக்கு பணிபுரிந்தார். போரின் அழிவுகளால் இந்த நகர் மக்கள் அடைந்த அவல நிலையை இவர் மேலும் மேலும் உணர்ந்தார். ஒற்றை காலுடன் மியூனிக் நகரம் முழுமைக்கும் ஒரே ஒரு அருள் தொண்டராக பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஞாயிறுதோறும் காலை 3 மணி அளவிலிருந்தே திருப்பலி நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை. போர் முடிவுக்கு வந்தபின் மியூனிக் நகரமெங்கும் பொது உடைமை, சமூக புரட்சிகள் தாண்டவமாடின. தந்தை மாயர் இதை ஓர் அறைகூவலாக ஏற்றுக்கொண்டார். பொது உடைமை, சமூக புரட்சியாளர்களின் மேடையில் இவருக்கும் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த மேடையில் இந்த புதிய எழுச்சிகளில் புதைந்து கிடந்த நச்சுத்தன்மையை சுட்டிக்காட்டினார். இந்த சூழலில்தான் அடால்ஃப் ஹிட்லரின் கை ஓங்கியது. ஹிட்லரின் கொள்கையையும் தந்தை மாயர் கண்டித்தார். கிபி 1933 ஆண்டு ஜனவரியில் ஹிட்லர் ஆட்சியை கைப்பற்றினார். உடனே அவனது உண்மை உருவம் வெளிப்பட்டது. முதலில் கத்தோலிக்க பள்ளி நிறுவனங்களில் தன் இரும்பு கரத்தை வைத்தான். துறவற சபைகளை தூற்றினான். கிபி 1937 பொது இடங்களில் தந்தை மாயர் பேச தடை விதிக்கப்பட்டது. ஆனால் ஆலயங்களில் பேசுவதை கட்டுப்படுத்த இயலாது போயிற்று. நாசி அணியினர் தந்தை மாயரின் பெயரை தூற்றத் தொடங்கினர். இவர் 1938 ஜனவரி 5 சிறையில் தள்ளப்பட்டார். ஆனால் மே மாதம் விடுவிக்கப்பட்டார். மியூனிக் நகரில் சிறு சிறு குழுக்களிடையே மட்டும் பேசினார்.
இதனை காண பொறுக்காத நாசி அணியினர் மீண்டும் அவரை கைது செய்தனர். பெர்லினுக்கு அருகில் கடுமையான சிறையில் அவர் வாடினார். இங்கு இவரது உடல்நிலை குன்றியது. இறந்து விடுவார் என்ற அச்சத்தில் அவரை விடுவித்தனர். போர் நிற்கும் வரை ஆசீர்வாதப்பர் சபையில் மீண்டும் மியூனிக் நகரில் புனித மிக்கேல் அதிதூதர் தேவாலயத்தில் தமது பணியை தொடர்ந்தார். 1945 ஆண்டு நவம்பர் திங்கள் புனிதர் அனைவரின் பெருவிழா பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். மறைவுரை ஆற்றிக் கொண்டிருக்கும் போது இதய துடிப்பு நின்றுவிட்டது. திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் இவருக்கு முத்திபேறு பட்டம் அளித்தார். உமது அன்பால் எமது குறையை பொறுத்துக் கொள்பவரே, உமது அன்பால் எமது குறையை பொறுத்துக் கொள்பவரே, நிறை அன்பாலே என் அச்சம் அகற்றி ஆறுதல் தருபவரே. அன்பர்களே, அடுத்து நவம்பர் மாதம் 4ஆம் தேதி புனித சார்லஸ் பொரோமேயோ என்பவருடைய திருநாளை சிறப்பிக்கின்றோம். புனித சார்லஸ் பொரோமேயோ அவர்கள் மிலான் உயர்மறை மாவட்டத்தின் கர்தினாலாகவும் பேராயராகவும் 1564 ஆண்டு முதல் 1584 ஆண்டு வரை பணியாற்றினார். புனித லொயோலா இஞ்ஞாசியார், புனித பிலிப்பினேரி போன்று இவரும் கத்தோலிக்க மறுமலர்ச்சியில் பெரும்பங்கு வகித்தார். கத்தோலிக்க திரு அவையினை சீர்திருத்தி புத்துயிரளிக்கும் விதமாக இவர் பலவற்றை செய்தார். குறிப்பாக குருத்துவத்துக்கான பயிற்சி மடங்கள் பலவற்றை இவர் தொடங்கினார். திருத்தந்தை 4ஆம் பயசின் இறப்புக்கு பின்பு திருத்தந்தை 5ஆம் பயசின் அனுமதியுடன் இவர் மிலான் நகருக்கு ஆயராக நியமிக்கப்பட்டு பணியாற்றச் சென்றார். தமது மறைமாவட்டத்தை இவர் சீர்திருத்தத் தொடங்கினார். இவர் செய்த முயற்சிகளால் திரு அவை செழித்து ஓங்கியது. திரு அவைக்கு இவர் பல நன்மைகளை செய்தார். திருத்தந்தின் பொதுச்சங்கம் வெற்றியுடன் முடிய இவர் பேருதவி புரிந்தார். அந்த சங்கத்தின் தீர்மானங்களை தமது மறைமாவட்டத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். நாட்டில் கொள்ளை நோய் பரவியது. அப்பொழுது இவர் தம் மக்களின் பாவங்களுக்காக கடவுள் மக்களை தண்டிக்கிறார் என்று நம்பி தம்மையே பலிபொருளாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தார். தவ ஊர்வலத்தின் போது தெருக்களில் வெறும் காலுடன் நடந்தார். தோளில் ஒரு சிலுவையை தூக்கிச் சென்றார். கழுத்தில் ஒரு கயிறை கட்டிக்கொண்டார். கல்லூரிகளையும் குருமடங்களையும் கட்டுவித்து அங்கு குருக்களுக்கு உதவியாக இருக்கும்படி சிறந்த நூல் நிலையம் ஒன்று ஏற்படுத்தினார். கொள்ளை நோய் காலத்தில் நோயாளிகளுடனும் சாக கிடந்தவர்களுடனும் தங்கி அவர்களுக்கு பேருதவி செய்யும்படி தமது உடைமைகளை கொடுத்தார். அன்பர்களே, நமது அன்னையாம் கத்தோலிக்க திரு அவையில் புனிதர்களின் வணக்கம் என்பது மிகவும் போற்றத்தக்கது. நேற்றைய நாளில் நாம் அனைத்து புனிதர்களின் பெருநாளை கொண்டாடினோம். எனவே இன்று நாம் கண்ட இந்த புனிதர்களின் வாழ்வை நாமும் பின்பற்ற கற்றுக்கொள்வோம். புனிதர்களின் வாழ்வு நமக்கு சொல்லும் பாடங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நமக்காக பரிந்துரைத்து நம் வாழ்வை மாற்றும்படி அவர்களிடத்தில் ஜெபிப்போம். இப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவிடம் ஒரு சிறிய ஜெபத்தை சொல்லி இந்த நாள் நிகழ்வை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். அன்பான இயேசுவே, எங்களை ஒவ்வொரு நாளும் உம் புனிதர்கள் வழியாக நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். நீர் ஏற்படுத்திய இந்த கத்தோலிக்க திரு அவைக்கு உம் புனிதர்களின் அருளாலும் பரிந்துரை ஜெபத்தாலும் நீர் சிறப்பு செய்து கொண்டு வருகின்றீர். இதோ இந்த நாளிலே இந்த வாரத்தில் நாங்கள் சிறப்பிக்கக்கூடிய புனிதர்களின் வாழ்வை உற்று நோக்கினோம். எனவே அவர்களுடைய வாழ்வால் எங்களை மாற்றும். அவர்களின் பாதைகளை நாங்கள் பின்பற்றவும் அவர்களின் வழிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்கவும் அதன் வழியாக உமது இறையாட்சியில் நாங்கள் முழுமையாக பங்கு பெறவும் இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமேன். வாழ்வை மாற்றுவோம் இவ்வார புனிதர்கள் என்ற தலைப்பில் இன்றைய நாள் நிகழ்வை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. கிருபைக்காய் நன்றி நன்றி, காலைதோறும் புதிதாயிருக்கும் கிருபைக்காய் நன்றி நன்றி. அன்பர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.